கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஓய்வு நாளில தேவ செய்தி கேட்க வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்து சுகபல ஜீவனை கொடுத்து கர்த்தர் நம்மை பத்திரமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். சோ இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படி இருந்த இடங்களை நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தேவ செய்தி ஆசீர்வதிக்கும்படியா நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இன்றைக்கான ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரே இந்த பிள்ளைகளோடு முகமுகமா நீர் பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்கிறவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் ஒவ்வொரு வாரமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். மனுஷ வார்த்தைகள் உண்மையாகவே நம்மை நடத்தாது, அந்த வார்த்தை எல்லாம் பொய்யாய் மாறும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மளை பலப்படுத்தி நம்மளை சுகப்படுத்தி அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகிறது. வசனம் சொல்லுகிறது இல்லையா, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் உண்மையாகவே அவர் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டதானா ஜீவனை தருகிறதா இருக்கிறது, நம் வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். சோ இன்றைக்கு காலை வேளையிலே வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது. இந்த வார்த்தை இல்லைன்னா அடுத்த நாள் இல்ல, இந்த வார்த்தை இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இல்ல என்பது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அதே வார்த்தை தான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். பாருங்க, மனுஷ வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கும், பலனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை சீர்படுத்துவது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான். இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பாருங்க, இந்த உலக பிரகாரமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்துல அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு இருதயம் நின்று போச்சுன்னா அவன் மரித்து போகிறான். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். சுத்தமா இல்லாத பொழுது அந்த ஆத்துமா என்ன ஆகும் அப்படின்னா மரித்து போகும். அப்போ இருதயம் என்பது ரொம்ப முக்கியமானது. தேவனை தரிசிக்கிற ஒரு காரியம். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா சுத்தமுள்ள பிள்ளைகளால் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு, எல்லாருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா வசனம் சொல்லுகிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலிருந்து பார்க்கிறோம், மனுஷனிலிருந்து புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை எப்பேற்பட்டதா இருக்குன்னா பொல்லாத வார்த்தைகளா இருக்குது. மனுஷன் அதை தீட்டுப்படுத்துதா இருக்கு. அந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். பாருங்க, அது எப்படிப்பட்டதுன்னா அது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தேவையற்ற காரியங்கள், கபடுகள், காம விகாரங்கள், பொல்லாத கிரியைகள் அந்த மனுஷனுடைய இருதயத்திலிருந்து உருவாகுகிறது. 23ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா பொல்லாதவைகள் ஆனங்களால் இவை என்ன நடக்குதுன்னா உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆமென். ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துவது அவனுடைய இருதயத்தின் நினைவுகளே. ஹல்லேலூயா. இதே ஆதியாகமத்துல வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும். பாருங்க, பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறா, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். அவனுடைய இருதயத்தினுடைய அந்த எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதது. தொடர்ந்து அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாமே மோசமானதா இருக்குது. அதுதான் இந்த மார்க்ல வாசிச்சோம் இல்லையா, எப்பேற்பட்ட எண்ணங்கள் வெளியில வருது அப்படின்னா தேவையில்லாத பொருள்
பொருளாசை, களவு, திருட்டு, தேவையில்லாத எண்ணங்கள், காம விகாரங்கள், விபச்சார எண்ணங்கள், கிரியைகள். அப்ப மனுஷனுக்குள்ள இருந்து அது தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. அந்த தீட்டுப்படுத்துகிற எண்ணத்தோடு அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம். தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா நாம் தேவனை தரிசிக்க கூடாதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்படியா இருக்குன்னா, பலவிதமான இச்சைகளோட, பலவிதமான குழப்பங்களோட, பலவிதமான பாவ கிரியைகளோட இருக்கிறதுனால நம்மளால தேவனை தரிசிக்க முடியல. சரி, இந்த நினைவுகள் எப்பத்துல இருந்து இருக்கு? அதிலே வசனத்தை நம்ம வாசிச்சோம் என்றால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. ஆமென். சிறு வயதிலிருந்தே இந்த நினைவுகள் எப்படி இருக்குன்னா, பொல்லாத நினைவுகளோடவே அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய வசனத்துக்குள்ள வளரணும். நம்மளுடைய நினைவுகள் எப்படி ஆயிடுச்சுன்னா, சிறு வயதில் கொண்டே தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத காரியங்களை இந்த உலகத்தை பார்த்து 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 கத்துக்கொண்டிருக்கோம். அதுல இருந்து நம்முடைய நினைவுகள் எல்லாமே மாறி போச்சு. அந்த இருதயத்தினுடைய காரியம் எல்லாம் பாவம் நிறைந்ததாக, அசுத்தம் நிறைந்ததாக, ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா. பாருங்க, இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதத்தின் வழியில நடத்தினார். அற்புதத்தின் வழியில நடத்தி அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டு வந்த போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் விரும்பின காரியங்கள் வராத போது அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, வசனத்தின்படி பார்ப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் வருது. ஏன்னா அவங்க நினைச்சது நடக்கலன்னு போது அவிசுவாசம் வருது. அந்த இருதயம் ஆண்டவரை நம்பின இருதயம் இப்போ அவிசுவாசமான பொல்லாத கிரியைகள்னா, ஆண்டவரே வேணாம் அப்படின்ற ஒரு இருதயம் கடினத்துக்கு நேராக போயிடுது. இதுல தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால், அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா, கடின இருதயமாய் மாறுகிறார்கள். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பொல்லாத இருதயமாய் மாறுகிறது, மாறுபட்ட இருதயமாய் மாறுகிறது. அவருடைய இருதயம் கடின தன்மையினால, என்ன ஆண்டவரே நான் நினைச்சது செய்யல, எனக்கு எதுக்காக இந்த காரியம், அதனால ஆண்டவரே இல்ல அப்படின்ற அளவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் இருக்கு இல்லன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இருதயங்கள் அதுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிலவரம். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்பேற்பட்ட ஒரு காரியத்துல தான் கடந்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பேற்பட்ட ஒரு வழியில தான் இருந்தாங்க. ஆனா ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கீதம் சொல்லுகிறது, 73ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மாறுபடும் பொழுது கர்த்தர் மாறுபடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் கடினப்படும் பொழுது ஆண்டவர் அமைதியாக நிற்கிறார். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சுத்த இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் சரி ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் போது அப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றமாய் போவதற்கான காரணம் என்னன்னா, அந்த இருதயத்தின் கடினத்தினாலும், பொல்லாத இருதயத்தினாலும், தேவையற்ற நிர்விசாரமான இருதயத்தினாலும், அவிசுவாசமான இருதயத்தினாலும் அவர்கள் காணப்பட்டார்கள். அதனாலுமே அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நல்ல தெய்வத்தை பார்க்கிறீர்கள், சுத்த இருதயத்தோடு வாங்க, நிச்சயமாய் கர்த்தரை நாம் காண முடியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது அல்லவா? அவர் நல்லவர், அவர் நல்லவருக்கு அவரு தரிசனம் தருகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவராகவே இருக்கிறார். யாருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த சுத்த இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இருதயம், அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த இருதயத்தினுடைய காரியத்துல அவங்க பாதிக்கப்பட்டபடினால இன்றைக்கு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, அவங்க கடந்து போக முடியல. நாமும் அதே மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்தோம் என்றால் நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு முன்பதாக நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை கிழித்து, ஆண்டவரே நான் தப்பு பண்றேன் ஆண்டவரே, என்னுடைய நினைவு மாறுகிறது, என்னுடைய நினைவு சரியான ஆசீர்வாதத்துக்கு நேரா இல்ல, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கையில இருந்தாலும் சூழ்நிலைகளை கண்டு என் இருதயம் கடினப்படுது, அவிசுவாசப்படுது, பொல்லாத சிந்தனைகள் வருது, தவறான காட்சிகளை பார்க்கும்போது என் இருதயம் மாறுகிறது என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இவ்விதமாய் வசனத்துல பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்,
அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. சோ இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றும் கர்த்தர் காண்கிறார். அதான் சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை கிழித்தல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து இந்த வேளையில உங்களை தேவாதி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா, நீங்க எப்படின்னா முழு பலத்தோட உங்கள் முழு இருதயத்தை கர்த்தருக்கு செலுத்துங்க. அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்போடோடும் தேவனிடத்துல வந்து வஸ்திரங்களை கிழிக்காதீங்க, உங்களுடைய இருதயத்தை கிழித்து ஒப்பு கொடுங்க. ஹalleluya. நிறைய பேர் உபவாசிக்கிறோம், நிறைய பேர் அழுகிறோம், ஏதோ எல்லாத்தையும் விட்டது போல காணப்படுறோம். ஆனா இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் இல்ல. உட்கார்ந்து ஒவ்வொன்னு அழுது கொண்டு எல்லா உபவாசத்தோடு உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு செய்திருவான்னு மூலையில உட்கார்ந்துட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு சாப்பாடு வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கோம். இது முக்கியம் அல்ல. நம்முடைய இருதயம் கிழிக்கப்படணும். இல்ல, இந்த என் இருதயம் கடினப்பட்டது, என் இருதயம் தவறுதலான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, பொல்லாத நினைவுகளோடு இருக்கிறது, இதை நான் மாற்றிக் கொள்கிறேன். என் அப்பா நல்லவர், அவர் எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் எதை பார்க்கிறார் தெரியுமா? உண்மையா சொல்ல போனா உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். பாருங்க, தாவீது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஈசாயின் மகனாகிய தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும் போது சாமுவேலை அனுப்புகிறார். நீ போய் அங்க இருக்கிற நீ ஒரு பிள்ளை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும் போது சாமுவேல் கடந்து ஈசாய் வீட்டுக்கு கடந்து போகிறார். அவருடைய போய் அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் மகா பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அவர் இவங்கதான் ராஜாவா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya. பாருங்க, ரொம்ப திட்டமா இது தேவனே பேசுகிறார் அந்த ஊழியக்காரர்ட்ட. அப்பா, நீ சரீர வளர்ச்சி எல்லாம் பாக்குற, இவங்க நிறைய காரியங்களை செய்யறாங்க, இவங்க நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, இவங்க நல்ல மனுஷங்களா தோற்றத்துல தெரியுறாங்க, பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்க, எப்பயுமே ஆலயத்துக்கு நிக்கிறாங்க, எல்லா வேலைகளும் செய்யறாங்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டாரு. ஹalleluya. நீ நிறைய பெரிய பணக்காரனோ இல்ல கார் பங்களா வச்சிருந்தாலோ நீ அழகா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். கர்த்தர் எதுத்தமா பார்ப்பாரு? கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். ஆமென். ஹalleluya. அன்பு பிள்ளையே, பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு என்பதை கர்த்தர் பார்க்கல. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற என்ன பொருள் இருக்கு அது நிமித்தமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. கர்த்தர் பார்க்கிறது உங்களுடைய இருதயம். ஹalleluya. அந்த இருதயத்தை மட்டும் தான் பார்க்கிறார். அதான் சொல்றேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷர் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் முகத்தை பார்த்து கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க. இவங்க பெரியவங்கன்னா அவங்களுக்கு பெரியவங்க தகுந்த மாதிரி செய்வாங்க, சின்ன பிள்ளைங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க. மாறி மாறி மனுஷன் முகத்தை பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா கர்த்தர் முகத்தை பார்க்க மாட்டார். ஹalleluya. இருதயத்தை பார்க்கிறவர். அவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையை நீ போய் அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் இருதயத்தை கண்டு இந்த இடத்துல தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அதிலேயே நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் கர்த்தர் தாவீதை எப்படி தெரிந்து கொள்கிறார்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிச்சோம் என்றால், தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். ஹalleluya. சோ பாருங்க, கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து. அவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று மாத்திரமல்ல, நான் என்னெல்லாம் சொல்லுவனோ அதை எல்லாவற்றும் அவன் செய்வான், நான் சொல்லுகிறதை செய்கிறவனாக, என் சித்தத்தை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான் என்று. ஹalleluya. பாருங்க, இதே மாதிரி வேலைக்காரர்களும் தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசித்தோம் என்றால், அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரத்யுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். ஆமென். ஹalleluya. சோ வேலைக்காரன் சொன்னான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று. சோ இப்பேற்பட்ட தாவீது ஒரு இடத்துல கோலியாத் கிட்ட போகும்போது அங்கே சொல்லுவார் என்னன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று. ஹalleluya. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஏற்ற மகனாக இருந்த தாவீதும் கூட இந்த இடத்துல ஒரு சங்கீதத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 51:10ல, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஹalleluya. இப்பேற்பட்ட தாவீதே இப்ப சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு நிலைவரமான ஆவியை கொடுங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க என்று அவர் இப்ப இந்த வேளையில கதறி இந்த வேளையில ஜெபிக்கிற சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். தாவீது இந்த சங்கீதம் 150 சங்கீதத்துல அநேக சங்கீதங்களை எழுதியவர். அவர் கடைசியில இந்த சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா 51வது சங்கீதம் முழுக்க ஒரு சம்பவத்தை குறித்து
சொல்லப்படுகிறது. என்னன்னா, அவர் பத்சேபாள் இடத்துல தவறு செய்கிறார். அவர் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவர் ஒரு தவறுதலான ஒரு முடிவு எடுத்து ஒரு பெண்ணை தனக்காக தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல அவன் செய்த தவறு நிமித்தமாக அங்க சங்கீதத்தை எழுதியிருப்பார். அப்பொழுதுதான் அவன் சொல்றார், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவி நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்துல நம்ம வாசிச்சோம், சிறு வயது முதற்கொண்டே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆரம்பத்துல இருந்து நம்முடைய இருதயத்துல பலவிதமான கேடான நினைவுகளோடு கூட வாழ்கிற நாம கர்த்தரோடு இணைந்து வாழ வாழ அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. கர்த்தரோடு கூட நெருங்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நேராக கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய சாட்சி பெற்ற தாவீதை குறித்து இங்க பார்க்கிறோம். இருதயத்துக்கு ஏற்றவன் என்று இவ்வளவு நேரமா பார்த்தோம். அந்த தாவீது கூட இந்த இடத்துல இருதயத்துல தன்னுடைய சுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவன் காண்கிறான். ஐயோ நான் தவறு செய்து விட்டனே என்று அவன் புலம்புகிறதை நாம் காண்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, இருதயத்துல சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. அவன் சொல்லுகிற, ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவி கொடுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் எழுந்திருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் கீழே விழுறேன், திருப்பி எழுந்துக்கிறேன், விழுறேன். எனக்கு நிலைவரமான ஆவியே இல்ல, என்னுடைய இருதயம் சுத்தமாவே இல்ல. ஒரு நேரம் சுத்தமா இருக்கு, ஒரு நேரம் சுத்தம் இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அதிகமா வேதனையோடு கூட இந்த வேளையில கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இதுதான் பிரசங்கம், இன்றைக்கு இதுதான் வார்த்தை. கர்த்தருடைய ஏராளமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய இருதயத்தை சுத்தத்தோடு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த காரியங்கள் நடைபெறல, நான் நினைச்ச விஷயம் நடக்கலன்னு போது, ஒருவேளை அது டிலே ஆகும் போது, பலவிதமான யோசனைக்குள்ள கடந்து போகுது, பல காரியங்களை பார்க்கும் போது நம்முடைய இருதயத்தை நம்ம குப்பையா மாற்றிக் கொள்கிறோம், இருதயத்தை தவறுதலா நடத்துகிறோம். பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விரும்பினது கிடைக்காத பொழுது அவருடைய இருதயம் கடினப்பட்டது, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் வந்தது. தாவீதை குறித்து பார்க்கிறோம், தேவையில்லாத காட்சிகளை காணும் பொழுது பொல்லாத இருதயமாக அவருடைய இருதயம் பாவ நிறைந்த இருதயமாய் மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் அனலைஸ் பண்ணுவோம். பாருங்க, கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. அவரை சந்திக்க நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? சுத்தமுள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மத்தேயுல நம்ம வாசிச்சோம் இல்லையா? சுத்த இருதயம் உள்ளவர்களே கர்த்தரை தரிசிப்பார்கள், அவங்க பாக்கியவான்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சுத்த இருதயம் தான் கர்த்தரை தரிசிக்கும். தேவாதி தேவன் இப்பொழுது வந்தாலும் சந்திக்க வேண்டிய முரண்மை என்னன்னா, நம்ம பண காசுகளோடு நிறைவா இருந்து நாம் தேவனை சந்திப்பேன் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனோடு இருதயத்தை சுத்தமா இருந்தா மட்டும்தான் தேவனை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். ஆமென். இவ்விதமாய் சங்கீதத்துல 22ஆம் சங்கீதம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த இருதயத்தின் உணர்வோடு இருக்கிற நீங்க, உங்களுடைய இருதயம் வாழும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி சுத்த இருதயத்தோடு இருக்கும்போது நம்முடைய இருதயம் வாழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். சுத்த இருதயம் உள்ள பிள்ளைகளா நாம் காணப்படும் போது எந்த நேரமானாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தரிசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு முகமுகமாய் பேச அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ உங்கள் இருதயம் வாழ்ந்திருக்கும், உங்கள் இருதயம் சமாதானத்துக்கு ஏதுவாய் ஆண்டவர் நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். உங்கள் சுத்த இருதயத்தை காத்துக் கொள்ளுங்க, நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் மகிமையாய் உங்களை நடத்துவார். எந்த காரியத்தை குறித்தும் சஞ்சலப்படாம போய்கொண்டே இருங்க. இருதயத்தை தேவையில்லாத குப்பைகளை கொண்டு போகாதீங்க, தேவையில்லாத காட்சிகளை பார்க்காதீங்க, தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காதீங்க. சோ அவங்களை குறித்து இவங்களை குறித்து யோசித்து இந்த இருதயத்தை தேவையில்லாத பொல்லாத நினைவுகளோடு மாற்றிடாதீங்க. கர்த்தரை நோக்கி காத்துருங்க. ஆண்டவர் இடத்துல இந்த தாவீது ஜெபித்தார் இல்லையா? ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை கொடுங்க, சுத்த இருதயத்தின் நிலைவரமான ஆவியை கொடுங்க என்று சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே சுத்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தரை நோக்கி நிலைவரமான ஆவியை கொடுங்க என்று கேட்போம். நிச்சயமாய் அந்த ஆவியோடு கூட கடந்து சென்றோம் என்றால் நாம தான் பாக்கியவான்கள், நாம தான் பாக்கியவான்கள். தேவாதி தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிற இருந்த இடங்களில தேவ சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பிரசங்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஏசப்பா இந்த இருதய சுத்தத்தை ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட முகமுகமாய் பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள், கேடுபாடான யோசனைகளோடு கூட எங்கள் இருதயம் காணப்படுகிறது ஆண்டவரே. எல்லா இருதயத்தின் நினைவுகளையும் ஆண்டவரே இப்போதே நீர் ஆண்டவரே சுத்திகரிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுத்த இருதயம் என்னில ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியா எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த
அந்த இருதயத்தினுடைய எல்லா விதமான வியாதிகளையும், தேவையில்லாத யோசனைகளையும், பலவீனங்களையும் ஆண்டவரை இப்பொழுதே எடுத்து போடுவீராக. கேடுபாடான நினைவுகளோடு கூட ஆண்டவரை உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதே. இந்த வருடம் இன்னும் அநேக நாட்கள் இருக்கிறதே, கடந்து போக வேண்டிய காலங்கள் எல்லாம் இருக்கு ராஜா. அப்பா அந்த நாட்கள் இந்த ஆண்டவரே தேவையற்ற இருதயத்தோடு கூட போகாதபடிக்கு அப்பா இந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் சுத்தப்படுத்துவீராக ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா நாங்கள் உங்களை முகமுகமாய் பார்க்குவதற்கு ஆண்டவரே எங்களை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நிலவரமான ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா பிசாசின் தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம், சபித்து கட்டுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக பிள்ளைகளை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இருதயம் இந்த வேளையில கலக்கத்தோட குழப்பத்தோட ஆண்டவரே தேவையில்லாத இருதய கடினத்தோட இருக்கிறேன். இருதய கடினமா இருக்கிற பிசாசை நிர்மூலமாக்குகிறேன். அந்த நினைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை நிர்மூலமாக்கி சபித்து கட்டுகிறேன் ராஜா. லெகுவாய் மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. அப்பா கர்த்தரை தேடுகிற இருதயமே நீ வாழ்ந்திருப்பாய் என்று வேதம் சொல்லுது போலவே ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்க கிருபை தாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பேசின வசனத்தின்படி வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.